கோவை சிந்தாமணிப்புதூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவதாண்டவம் 2026 என்ற தலைப்பில் பிரம்மாண்டமான உலக சாதனை நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ ரத்னலட்சுமி கலாஷேத்ரா நாட்டியாலயா பள்ளி சார்பில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு அதன் நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற நாட்டிய குரு தேவார நாட்டிய ரத்னா கோமதி என்ற ஸ்ரீ லட்சுமி தலைமை தாங்கினார். ஒரே நேரத்தில் குழந்தைகள் உட்பட 100 பெண்கள் மேடையில் அணிவகுத்து நின்று புனித தேவார திருமுறைகளின் பாடல்களுக்கு 1 மணி நேரம் இடைவிடாமல் மிக சிக்கலான நடன அசைவுகளை ஒற்றுமையுடனும் நேர்த்தியுடனும் ஆடினர். சிவபெருமானின் மகிமையை போற்றிய இந்த தேவார மகா சங்கமம் அரங்கில் கூடியிருந்த பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த சாதனை ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எனும் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. உலக சாதனை அமைப்பின் நிறுவனர் ஜேக்கப் ஞானசெல்வன், சிஇஓஎஸ் தலைவர் பிரியா சுரேஷ்குமார் மற்றும் சட்ட ஆலோசகர் ஏ சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். முறையான பயிற்சி, ஒருமித்த ஒத்துழைப்பு மற்றும் கலை மீது கொண்ட பக்தி ஆகியவற்றின் சான்றாக அமைந்த இந்த சிவதாண்டவம் 2026 கோவை மாவட்டத்தின் கலை வரலாற்றில் மறக்க முடியாத மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலட்சுமி, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ ரத்னலட்சுமி கலாக்ஷேத்ரா, மகா சிவராத்திரியை முன்னிட்டு 1 hour தேவாரம் ப்ராக்டிஸ் பண்ணி குழந்தைங்க இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டு. இதில் 3 வயசு குழந்தையிலேருந்து 45 வயசு வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சிவனோட முத்ராஸ் யூஸ் பண்ணி சிவ தேவார பாடல்களை அழகாக அபிநயமாக பண்ணி குழந்தைங்க ஆட போகிறாங்க. சிவபெருமானோட பெருமைகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவாரம்னா என்னன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அவங்க கண்டினியூஸாக அந்த தேவாரம் பாடல்களை ரிப்பீட்டடாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது 2 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இது ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 3 வயசு குழந்தையிலேருந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா ஈவெண்ட்ஸ் இது மாதிரி பண்ணணும். பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.